முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி முருங்கை சூப் குடிங்க. கண்டினியூவா 4 மாசம் 5 மாசம்லாம் முருங்கை சூப் குடிச்சிங்கன்னு வைங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சாலும் சரி, இல்லை 3 நாளைக்கு ஒன்ஸ் குடிச்சிங்கனாலும் சரி, முருங்கை சூப்லாம் குடிச்சிங்கன்னா அவ்வளோ அயன் கண்டென்ட் இருக்குது. நரம்பு தளர்ச்சி வந்து படுத்து எந்திரிக்க முடியாமல் இருக்கிறவங்க கூட எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி இல்லாட்டினா சரியான சித்த வைத்தியர்கிட்ட சொல்லி தேத்தாங்கொட்டை பவுடர்னு சொல்லிட்டு, தேத்தாங்கொட்டை அது ரொம்ப சுற்றி போடணும், அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. கரெக்டாக பாலில் போட்டு பெரிய ப்ராசஸ் இருக்குது. கரெக்டான சித்த வைத்தியர்கிட்ட கொடுத்து தேத்தாங்கொட்டை பவுடர் காலையில் எந்திரிச்சு தேன்லையோ இல்லை நெய்லியோ இல்லை தண்ணியிலையோ கலந்து டெய்லியும் காலையில் சாயந்தரம் சாப்பிட்டதுக்கப்புறம் நாக்கில் நக்கி சாப்பிடணும். சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது தேராத உடம்பையும் தேத்தும். அதனால அதுக்கு பேர் தேத்தாங்கொட்டை பவுடர். தேத்தாங்கொட்டைன்னா என்ன? தேத்தாத உடம்பையும் தேத்துறதுனால அதுக்கு பேர் தேத்தாங்கொட்டை, தேற்றான் கொட்டைன்னு சொல்லுவாங்க. பயிற்சி பண்ணி இறை சக்தியை நாம் பெற்றுக்கொள்வது எதற்காகனா, நம்ம முதல்ல சுகமாக இந்த உலகத்தில் வாழணும். நம்ம சுகமாக மட்டும் வாழ்றது இல்லாமல் நம்மை சார்ந்தவர்களையும் சுகமாக பார்த்துக்கணும். நம்மை சார்ந்தவர்களையும் சுகமாக பார்த்துக்காம வரக்கூடிய சந்ததிகளுக்கும் ஏதாவது இந்த உலகத்தில் நம்ம ஏதாவது சொல்லிட்டு கொடுத்துட்டு போகணும்.